நீல நிற ஜோதி. இந்த பஞ்சமி அப்படிங்கிறது நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன். எல்லாருக்கும் அமாவாசை பௌர்ணமி எப்படியோ அந்த மாதிரி நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இந்த நாள் ஒரு பெரிய மாற்றத்துக்குரிய நாளும் ஒரு மிக பெரிய உன்னதமான நாளுன்னு சொல்லலாம். இந்த நாள் எதையும் சாதிக்க முடியும், எதையும் வெல்ல முடியும், எதையும் செஞ்சு கொள்ள முடியும். என்னை பின்பற்றுறவங்களுக்கும் சொல்கிறது அதுதான். இந்த பஞ்சமி திதி என்ன யாராவது பின்தொடரும்னு நினைக்கிறவங்க லைஃப்பில் அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப நெருக்கடி காலகட்டத்தில் என்கிட்ட இருந்து ஏதாவது பெறணும்னு நினைக்கிறவங்க என்னை சந்திக்காமலே அவங்க இருந்த இடத்துல இருந்து அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பஞ்சமி திதி நாட்களை நீங்கள் உங்கள் ஒரு சின்ன ஒரு விசேஷம் மாதிரி அது உங்கள் வீடுகளில் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அது என்றைக்குமே உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். பஞ்சமி திதி என்பது ஒட்டுமொத்தமான வெட்ட வெளியோட நாள். இது ஒரு பெரிய அதுக்குள்ளே பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அதனால் ரொம்ப முக்கியமானது, அதை பார்த்துக்கோங்க. அதனால தான் நான் எப்போவுமே எல்லா வேலைகளும் எல்லா செயலும் நான் ரொம்ப நாள் தியானம் அனுபவம் பயணத்தில் இந்த பஞ்சமி திதி எனக்கானதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அதை காட்டி கொடுக்கறதுக்கே பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதனால் அது என்னை சார்ந்தவங்களுக்கு எனக்கு எப்படி ஒரு ஒரு நட்சத்திரம் எனக்கு எப்படி உகந்ததாகவும் எனக்கு எப்படி ஒரு முக்கியமானதாகவும் இருக்கோ அதே தான் உங்களுக்கு அது இருக்கும். நீங்கள் சிரமப்படாமல் அதை எதிர்கொள்கிறதுக்கு வாய்ப்புகளை அதை உருவாக்கிக்கங்க. இந்த நாளை நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு என்னை சந்திக்கிறதுல 78% பேர் கடன், குடும்ப பிரச்சனை, நோய், வீடு பிரச்சனை, வேலை, இதுதான் 78% பேர் இதுதான் ப்ராப்ளத்தில் தான் என்னை 78 பேர் சந்திக்கிறாங்க. 28 பேரில் ஒரு 10 பேர் உடல் ஆரோக்கியத்தோட தியானத்துக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிறவங்க. 18% பேர் தியானத்துக்கு தயாராக இல்லாதவங்க, ஆனால் தியானம் வேணும்னு கேட்குறாங்க. அது கால சூழல்களுக்கு உரியது. ஆனால் இவங்களை பொறுத்தளவுக்கு வாழ்க்கைக்குள்ள சில விஷயத்தை சில பரிணாமத்தை சாதிக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துக்கணும். எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வாழ்க்கை என்பது ஒரு பனிஷ்மெண்ட் தான். நமக்கு மனிதன் என்பதே ஒரு பனிஷ்மெண்ட் தான். குழந்தை, கணவன், நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கல்ல பேரானந்தம்னு, அதெல்லாம் இல்லை. அதுலேருந்து என்னைக்கு விடுதலை ஆகிறோமோ அன்னைக்கு இறைவனுடைய ஐக்கியமாகிற ஒரு தினமாக மாறும். அது நாமளாக விடுதலை ஆக முடியாது, இயற்கையாக விடுதலை ஆகணும். எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு என்னுடைய ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே என்னோட தண்டனையை நான் முழுசாக அனுபவித்தேன். மனிதனாக நான் பிறந்தபோது நான் ஒரு கைதி என்று தெரிஞ்சுக்கிட்டேன். கைதின்னா என்னுடைய உள்வினை, என்னுடைய பாவங்கள், இதிலெல்லாம் நான் ஒரு கைதின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கைதிக்கு பனிஷ்மெண்ட்டில் என்னன்னா, பொண்டாட்டின்னு ஒரு பனிஷ்மெண்ட்டு, புள்ளன்னு ஒரு பனிஷ்மெண்ட்டு, தாயின்னு ஒரு பனிஷ்மெண்ட்டு, தந்தைன்னு ஒரு பனிஷ்மெண்ட்டு, தம்பி, அண்ணன், உறவு, சித்தப்பன், பெரியப்பன், மாமன், மச்சன், இதெல்லாமே இது ஒரு பனிஷ்மெண்ட்டில் இது ஒவ்வொருகளோடு இருக்கப்படணும்னு இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நீதிபதினு இறைவன் இதை பார்த்துட்டு ரொம்ப நாள் இதுக்குள்ளே சுற்றி தெரிகிறாருன்னு கையெழுத்தை போட்டு விடுதலை வாங்கி கொடுத்தார். அந்த விடுதலை தான் இறைவனை தேடுவது, ஞானத்தை தேடுவது, தியானத்துக்குரிய பெரிய ஒரு விஷயத்தை உணர்வது. அப்போ ஒரே நேரத்தில் விடுதலையை பெற முடியாது. சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஜாமீன் வாங்கி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் பண்ணி கொண்டாடணும். இது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ட்ராவல். வாழ்க்கையில் மறக்க முடியாத சில நிகழ்வுகள்லாம் இருக்குது. அதுக்காக இதை கேட்டுட்டு நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், எந்த உறவோடையும் இருக்க மாட்டேன் அப்படின்னா நீ கைதின்னு சொல்லிட்டேன். நீ ஆன்மீகத்துக்கு வந்தாலும் கைதியாக தான் வரணும். ஏன்னா நீ தண்டனையை அங்கே பெறலைன்னா இங்கே ஏதோ ஒரு விதத்தில் அந்த தண்டனை உனக்கு கிடைச்சே தான் தீரும். நிறைய ஆசிரமங்களில் வாலியை தூக்கிட்டு சுற்றுற சன்னியாசின்னு சொல்கிற எல்லாரும் கைதியாக சுற்றுறவனை தான் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் வாலியை தூக்கிட்டு சுற்றாதரா, சன்னியாசிங்கிற பேரில் காவியை கட்டிட்டு அலையாதரா. அந்த தண்டனையை நீ முடிச்சாதான் இறைவனை காண முடியும், அதை செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா அது பண்ண முடியாது. ஒரு ஞானிக்கு என்ன தெரியும்னா, கண்ணுக்கு முன்னாடி எவன் விடுதலையானவன் எவன் கைதியாக இருக்கான்னு தெரியும். ஆனால் அவனுக்கு தெரியாது, நான் சிவலிங்கத்தை பார்த்துட்டேன், நான் அம்பாவை பார்த்துட்டேன், நான் பெருமாளை பார்த்துட்டேன், நான் இறைவனோட போகிறேன்னு அவன் நினைப்பான். ஆனால் எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்களும் கைதியாக இருந்தவங்க, கைதியாக இருந்து தான் விடுதலையை வாங்கியிருக்கோம் இறைவனால்.
அப்போ விடுதலை வாங்கும்போது இறையோடைய தோற்றம், இறையோடைய வடிவம் என்னங்கிறத எங்களுக்கு காட்டி கொடுக்கப்படுது. அப்போ அதோட தத்துவங்களை உணர்த்தப்படுது. அப்போ மனித சமூகம், மனித செயல் எல்லாம் பார்த்துக்கணும். திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பேர் கிரிவலம் போகிறாங்கன்னா இவங்கெல்லாம் கைதியாக இருந்து இந்த மலையை சுற்றிக்கிட்டே இருக்கணும் பல ஆண்டுகள், இந்த செய்யணும். ஆனால் உண்மையாக இறைவன் ஒரு மூலையில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஓரத்தில் உட்காந்துருப்பான். அவனை யாராலையும் அறிய முடியாது. இவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இவர் தான் இறைவன், இவர் தான் இறைவன், இவர் தான். ஒரு நாள் அந்த கைதியாக இருக்கிறவன் விடுதலை ஆவான். விடுதலை ஆகும்போது சாதாரணமாக இறைவனை சந்திச்சிருவோம். அதுதான் அதில் இருக்கிற மேஜிக். அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் அதுதான், உன்னுடைய செயலிலிருந்து நீ விடுபட 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 ஒரு செயல் இருக்கும். அதனால அதை நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ நாம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க இதுதான், இந்த வாழ்க்கை என்பது ஒரு விதமான செயல். இப்போ இந்த செயலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா அது இயற்கையாக விடுபடணும். அதற்கான உத்தியோகம் என்னன்னா, குருவோ இல்லை இறைவனையோ ஆத்மார்த்தமாக உணர்ந்து அதை பிடிக்கணும். பற்றா, பாசமா, குழந்தை மேலே வச்சிருக்கிறது என்ன, குரு மேலே வச்சிருக்கிறது என்ன, கணவன் மேலே வச்சிருக்கிறது என்ன. குழந்தை மேலே எல்லாத்து மேலேயும் வச்சிருக்கிறது பற்று. ஆனால் குரு மேலே வச்சிருக்கிறது பற்று கிடையாது. ஏன்னா குரு என்பது பற்றற்று விடுதலையானவர்னு பேர். விடுதலை ஆகாத குரு கிட்ட நிறைய பேர் பற்று வச்சா அவங்களும் வீட்டில் இருக்கிறதுக்கும் ஆசிரமத்தில் இருக்கிறதுக்கும் ஒன்றா தான் இருக்கும். ஒன்றும் பெரிய வேரியேஷன்லாம் இருக்காது. அப்போ அவர் என்ன உங்களுக்கு போதனையை கொடுக்க போகிறார் ஒரு குருன்னா, இந்த விடுதலை வாங்கி கொடுக்கறதுல அவர் தீவிரமாக இருப்பார். அவர் தான் உங்கள் வழக்குகளை வாதாடக்கூடியவர். அவரே ஒரு நாள் நீதிபதியாக இருந்து தீர்ப்பும் கொடுக்க போகிறவராக இருப்பார். அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் என்னை சந்திக்க போகிறவங்களுக்கு இந்த நுட்பமாக இந்த வழக்கில் விசித்திரமான மனிதர் வாழ்க்கையில் புருஷனுக்காக மடியேந்து பிச்சை கேட்டு வந்த பெண்ணை பார்த்துருக்கேன், பிள்ளைக்காக மடியேந்து பிச்சை கேட்ட பொண்ணை பார்த்துருக்கேன், மகளுக்காக, உறவுக்காக, தனக்காக மடியேந்து வந்தவங்களை கேட்டிருப்போம். இது எல்லாம் நிகழும். ஆனால் அவளுடைய செயல் வடிவம் அந்த கேஸோட முழு டீட்டெயிலு அவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த வழக்கை நம்ம பல கோணங்களில் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொடுக்கும்போது, அந்த விடுதலையை பெற்றுட்டாங்கன்னா அப்போ அவங்க தியானம் பண்ணும்போது அவங்க ஆழ்ந்து போவாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும், அந்த சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இன்ப அதிர்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல, ஆனந்தம்பாங்கள்ல, அதை பார்ப்பாங்க. அப்போ தான் தெரியும், ஆகா இதெல்லாம் வாழ்க்கையில். அப்போ அவங்களுக்கு ஒன்று தெரியும், இந்த வழக்கோடைய சாரம் அப்போ தான் தெரியும். அப்போ தான் என்னென்னா, அந்த வழக்கோட டீட்டெயில் தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் அந்த நகல்கள்லாம் கிடைக்கும், நமக்கே கிடைக்கும். அப்போ உன்னுடைய வழக்கை நீ படிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும் போது இந்த உலகத்தில் எல்லா பேரும், நான் உட்பட எல்லாரும், எத்தனையோ ஞானிகளுடைய புத்தகத்தை வாசிச்சிருக்கிறோம், எத்தனையோ ஞானிகளுடைய தியானமோ ஞானிகளோ இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறான். ஒரு நாள் ஞானி என்ன பண்ணுவான்னா, உன்னுடைய வாழ்க்கையே சுயசரித்திரமாக ஒரு புத்தகம் கையில் கொடுப்பான். அதுதான் விடுதலை ஆகிற நாள். அப்போ நீ அதை படிக்கும்போது அதில் தெரிஞ்சுக்குவ, ஏன் இதெல்லாம் நடந்துச்சு, ஏன் இதெல்லாம் வந்துச்சு, எதனால அப்படிங்கிற அந்த சுயசரிதையை நீ படிப்ப. அப்போ நாம் எதற்காக மற்றவர்களோட சுயசரிதையோ குருவோட சுயசரிதையோ படிக்கிறோன்னா, ஒரு நாள் நம்மளுடைய சுயசரிதை நமக்கு கைக்கே வரும். அது புத்தகமாக அச்சடிக்கப்பட்டு கொண்டு போய் கடைகள்லையோ விற்பனைக்கோ இல்லை, அது உன்னுடைய சுயசரிதை உனக்கு மட்டும் இறைவன் காட்டி கொடுக்கும். அப்போ உன்னுடைய சுயசரிதை முழுவதுமாக நீ படிக்கக்கூடிய வாய்ப்புகளை உனக்கு உருவாக்கி கொடுப்பான். அப்போது உனக்கு கிளியராக எதனால எது அப்படிங்கிறது எல்லாம் தெரிந்துவிடும். எல்லா விஷயங்களும் அப்போ தெரிஞ்சிடும். அப்போ நீ என்ன தெரியுமா ஃபீல் பண்ணுவ, எதிரில் இருக்கிறவர் இப்படியாப்பட்டவராக இருந்திருக்காரு, இவர்கிட்ட போய் நான் போய் குழந்தைக்காக கேட்டுட்டேன், இவர்கிட்ட போய் நான் சாப்பாட்டுக்காக கேட்டுட்டேன், இவர்கிட்ட போய் நான் வீட்டுக்காக கேட்டுட்டேன் அப்படின்னா அன்னைக்கு நீ அழுவ. நான் இந்த மாதிரி பல நாள் அழுதுருக்கிறேன். ஏன்னா நான் கேட்டதெல்லாம் மனித செயலுக்குள்ளே இருந்த செயலாக கேட்டேன். ஒரு நாள் என் சுயசரிதை தான் எனக்கே கொடுக்கப்பட்டது. அப்போ படிக்கும்போது நான் கண் கலங்கி அழுதது என்னன்னா, எவ்வளோ பெரிய செயலிடம் நம்ம ஒரு அல்ப சந்தோஷத்துக்காக, ஒரு சிற்று இன்பத்துக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை போய் அவங்கள்ட்ட கேட்டிருக்கோமே. அப்போ நம்ம வாழ்க்கை எவ்வளோ தவறு நிறைந்த வாழ்க்கை, எவ்வளோ மோசமான ஒரு வாழ்க்கை. இந்த மோசமான வாழ்க்கையை நாமே இறைவனாக இருந்தோம்னா நம்மளை மன்னிக்க மாட்டோம். நான் என்ன நினைத்தது, நானே
கடவுளாக நீதிபதியாக இருந்தனா இவனுக்கெல்லாம் விடுதலையே கொடுக்கக்கூடாது, இவன் கைதியாகவே இருக்கட்டும் அப்படின்னு கூட நானே எனக்கு எழுத்து போட்டிருப்பேன். ஆனால் இறைவன் அந்த கால வரையறையை குறைச்சி அதை இப்படியே இருந்துடக்கூடாதுன்னு அதை விடுதலையை வாங்கி கொடுத்தார். அப்போ எவ்வளோ பெரிய செயல் வடிவம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி வடிவத்தில் உங்களுக்கு பேசியிருப்பாங்களா, மற்ற குருநாதர்கள் போதனைகள் சொல்லியிருப்பாங்களான்னு தெரியாது. ஏன் இந்த மாதிரி வடிவத்தில் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோங்கன்னா, எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கைக்குள் சில விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளேயே ஒரு தாக்கம் இருக்கணும். முழுக்க ஒவ்வொரு மனிதனும், இல்லறத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தன்னுடைய முழு கடமைகளை செய்யப்படணும். தாயவோ தந்தையோ மகனையோ உறவையோ தவிக்க விடக்கூடாது. அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அந்த சூழல்களை கடந்துதான் செய்யணும். அந்த கடக்கிறதுல பல அனுபவங்களும் பல ஆச்சரியங்களும் இருக்கு. அது உனக்கு ஒரு நாள் நிச்சயமா நீ சொல்றல்ல, இன்ன வரைக்கும் மறுவாட்டி நான் சொன்னதான், பார்வதியை பார்த்த உனக்கு, சிவனை பார்த்த உனக்கு, பெருமாளை பார்த்த உனக்கு, பல மதத்தில் இருக்கிற குருவை பார்த்த உனக்கு, உன்னையே பார்க்குற ஒரு வாய்ப்பு வரும்போது தான் உன்னுடைய முழு கதையும் உனக்கு தெரிய வரும். உன்னுடைய முழு கதையும் உனக்கு சொன்னாதான் நீ ஞானி. உன்னையே உனக்கு தெரியாது, நீ என்னதான் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ற, உனக்கு தெரியாது. அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. உன்னை யாருன்னே தெரியாது, உன்னுடைய கதை என்னன்னு தெரியாது, உன்னுடைய விஷயம் என்னன்னு தெரியாது. நீ அல்லாடுற தள்ளாடுற போராடுற. இதுக்குள்ளெல்லாம் அதை உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாள் வாய்ப்பு வரும். வார்த்தையா என்கிட்ட மீண்டும் மீண்டும் கொஸ்டினா கேட்காத, என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன, என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது. ஒரு தியானம் நீ வீட்டில் இருந்தோ ஒரு விஷயத்துல இருந்தோ பண்றன்னா, ஒரு துன்பத்திலிருந்து இல்லை, எல்லா செயலிருந்து ஒரு நாள் உனக்கு விடுதலை கிடைக்குங்கிறதுக்காக தான் அந்த உன்னதமான செயலை செய்கிற. ஆனால் விடுதலைக்காக யாரும் செய்யலை, நீங்கள் கடந்து போகிறதுக்காக செய்கிறீங்க. நிறைய பேர் விடுதலையே வேண்டாம், குடும்பம் வாழ்க்கை தான் எல்லாம் அப்படின்ட்டு அதுக்குள்ளேயே அவன் உலாவி வந்துட்டு இருக்கான். இன்ன வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியல. அதனால தான் இந்தியாவில் பக்தியிலேயே வாழ்ந்து செத்து போனாங்க அப்படின்னு சொல்கிறது. அது பக்திங்கிறத விட, பக்தி கூட ஒரு விதமான தண்டனை தான். இறைவனை அறியாமல் போயிட்டேன்னா அது கூட குற்றம்தான். யாருன்னு அறியாமையே ஒரு கடவுளை கும்பிட்டேன்னா குற்றம் தானே. அறிஞ்சு கும்பிட்டா அது குற்றம் கிடையாது. ராமன்னா நீ அறிஞ்சு கும்பிடணும். ராமன்னா யாரு, ராமன்னா எப்படி, ராமாயணத்தில் படிச்சிருக்கிற ராமனுக்கும் உண்மையிலே ஒரு ராமனுக்கும் ஏதாவது இருக்கான்னு நீ தேடி இருந்தனா அதுக்குள்ள ஒரு நிறைய விஷயம் இருக்கு. அப்போ அறியாமல் கும்புறதுலையும் நிறைய பிழை வந்துடும், நிறைய கஷ்டம் வந்துடும், அப்போ தவறுகள் வந்துடும். அதை பார்த்துக்கணும். அப்போ நாம் அறியாமல் கடவுளை கும்பிடும்போது, குருவை கும்பிடும்போது அதுக்கு ஒரு டெஃபினேஷனை நாமளே கொடுத்துறோம், ஒரு விளக்கம் கொடுத்துறோம். அதுக்கு நிறைய விளக்குறைகள் இங்கே எழுதியிருக்கிறாங்க. கீதைக்கு எழுதியிருக்கிறாங்க, ராமாயணத்துக்கு எழுதியிருக்காங்க, பல திருவாசகத்துக்கு எழுதியிருக்காங்க, பல குருமார்களை பற்றி இங்கே விளக்குறை எழுதியிருக்காங்க. அந்த விளக்குறையிலெல்லாம் தெளிவு ஏன் இல்லைன்னா, தன்னை அறியாதவனுக்கு எதிரில் இருக்கிற இறைவனை எப்படி அறிய முடியும்? இங்க ஒரு ஞானி எழுதப்படுற புத்தகமோ ஒரு ஞானி கொடுக்குற பிரசன்ஸ் என்னன்னா, அவர் அறிஞ்சிருந்தா மட்டும்தான் அதை கொடுக்கவே முடியும். அவரையே அவர் அறியலைன்னு வச்சுங்களேன், அவர் எந்த புத்தகம் எழுதினாலும் அது பயனற்றது, அது சரியானது இல்லை அப்படிங்கிறதான் செயல். பல விஷயம் இருக்கு. நீங்க நினைக்கலாம் உங்களை அறியறதுங்கிறது வெறும் தியானம், பெரிய சாமியாகி ஊரையே கும்பிட்ற ஆள்லாம் நான் பார்த்துருக்கேன். கோடி பேர் நின்று குருநாதா அப்படின்னு கும்பிட்ற ஆளுங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில பாருங்க, மனிதனாக நான் பிறந்தேன், வாழ்ந்தேன், போனேன். ஒரு இடத்துல மனதிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அப்போ எனக்கு என்ன பண்ணுச்சு, ஆன்மா தீவிரமாக வேலை செய்ய தொடங்குது. அப்போ அந்த ஆன்மா வேலை செய்ய தொடங்கும் போது அந்த ஆன்மாவோட தீவிரத்தில் நல்ல தியானம் வந்துச்சு. அப்போ மனம் ஒடுங்கலை, ஆன்மா நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சு. அந்த ஆன்மாவோட தீவிரத்தில் அருங்கோணம் வேலை செய்ய ஆரம்பிச்சு. இப்போ ஆன்மா அருங்கோணமாக ஒரு பெரிய பணியை செஞ்சேன், ஒரு பெரும் பணியை செஞ்சு நான் அந்த வேலையை போனேன். இந்த உலகத்தில் நிறைய எல்லா பேரும் அந்த ஆன்மாவிலிருந்து வேலை செய்கிறது இறையோட தத்துவம், இறையோட செயல். ஆனால் எனக்கு ஒரு காலகட்டத்தில் மனதிலிருந்து வென்று போய் ஆன்மாவில் குடியிருந்து ஆன்மாவிலேருந்து வேலை செஞ்சு அருங்கோணம் ஆன்மாவாக வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம். ஒரு டயத்தில் ஆன்மாவையும் வெல்ல முடியும், ஆன்மாவும் உனக்கு இறை சிந்தனையும் கடவுள் சிந்தனையும் கடவுள் தத்துவத்தையும் கற்றுக் கொடுத்துரும். கடவுளுங்கிறத இன்னொரு லேயர் இருக்கு. ஆன்மா காட்டி கொடுக்குற கடவுள் ஒன்று, வெட்ட வெளியில காட்டி கொடுக்குற கடவுளுங்கிறது ஒன்று. இப்போ ஆன்மா காட்டி கொடுக்கப்பட்ட கடவுளாக நம்ம
இந்தியாவில் டாப் மோஸ்ட் மகான்கள்னு நம்ம நினச்சிருக்கவங்க ஆன்மாவிலேருந்து நமக்கு ஒரு கடவுளை காட்டி கொடுத்துருக்காங்க. அந்த கடவுளை தான் நம்ம வழங்குறோம். ஆனால் வெட்ட வெளியிலேருந்து ஒரு கடவுளை காட்டி கொடுக்கணும். அதுதான் ராமலிங்க சுவாமிகள் அந்த ஒளியை பாரு அப்படின்னு சொன்னது. அப்போ ஆன்மா காட்டி கொடுக்குற கடவுள் வேற லேயரில் இருக்குது, வெட்ட வெளி காட்டி கொடுக்குற கடவுள் வேற லேயரில் இருக்குது. அப்போ ஆன்மாவையும் முழுவதும் கடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்துச்சு. அப்போ ஆன்மாவிலிருந்து நான் பார்த்த கடவுள், நான் பார்த்த சிந்தனைகள், நான் பார்த்த செயல்லாம் எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. இதுதான் நிஜம், இதுதான் விஷயம். ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருந்தாலும் இதுதான் அப்படின்னு நான் பிக்ஸ் ஆயிருந்தேன். ஆனால் ஆன்மாவிலிருந்தும் விடுபடக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் போது அங்கே இன்னும் நான் வேற மாதிரி சம்பிச்சு போயிட்டேன், ஒரு பிரமிப்பாகி போயிட்டேன். அப்போ அது ஒரு எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குன்னு பாருங்க. இப்போ ஆன்மா மொத்தமாக அந்த அருங்கோணத்திலேருந்து விடுபட்டேன். அப்போ அது ஒரு எப்படி நீங்கள் ஜீவ சமாதியில் கும்பிட்றீங்கல்ல, பெரிய ஞானி பெரிய யோகின்னு கும்பிட்றீங்களா, அதே மாதிரி என்னுடைய ஆன்மாவும் அருங்கோணமும் என்னை விட்டு விடுபட்டு கன்னியாகுமரியில் முக்கடலில் போய் அது செட்டில் ஆயிடுச்சு. அது முக்கடலில் போய் சங்கமிச்சிருச்சு. இப்போ அது இருந்திருந்தா ஒரு கோயில் ஃபீலுக்கு என்னுடைய பணி இருந்திருக்கும், ஒரு சமாதி ஃபீலுக்கு, சமாதி ஸ்டைலில் கடவுள் போதனைகளோ இல்லை மற்ற விஷயங்களோ அதுகள்லாம் இருந்திருக்கும். அந்த ஆன்மாவிலேருந்து விடுபட்டதுனால இந்த ஃபேஸை பற்றி, வெட்டவெளியை பற்றி பேசுறதுக்கான, தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்து. நான் எப்பவுமே ஆன்மீகத்தை பொறுத்தளவுக்கு நான் ஒரு குழந்தை தான். இதை பொறுத்தளவுக்கு இந்த குழந்தைக்கு அந்த மாதிரி வெட்டவெளியில் இருக்கிற ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தது வெட்டவெளி தன்மை கொண்ட சூட்சமத்தில் இருக்கிற என்னுடைய இன்னொரு வடிவமே என்னை யாருன்னு அந்த சுயம் தெரியாததுனால என்னை காக்க வச்சு எனக்கு ஒரு நாள் அதுக்கான ஒரு தீர்வு அளித்தாங்க. அந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு உண்மைத்தன்மை இருக்குது. இந்த உண்மைத்தன்மையை நான் உங்ககிட்ட சொல்கிறது என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஒரு பலமான ஒரு எதிர்காலத்தையும் பலமாக உங்கள் பயணத்தை சோர்வடையாமல் நீங்கள் செல்வீங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஆசைக்காகவோ மாயைக்காகவோ வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பயங்கரமாக தியானம் பண்ணி கடவுளை அடைவீங்கிறதுக்காகலாம் சொல்லலை. கடவுளை அடையிறது அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கடவுளே உங்களை அடையிறதுக்கு வருவார். இப்போ நான் கடவுளை தேடி போனேன்னா கடவுள் என்ன தேடி வந்தாரா? நீங்கள் பாருங்கள், நான் கடவுளை தேடி போனால் நான் என்ன இருந்திருக்கோம், ரொம்ப சிரமப்பட்டிருப்பேன். கடவுள் என்ன தேடி வந்தார், கடவுள் என்னை வழி நடத்தினார், கடவுள் என்னை கூட்டி சென்றார். அப்போ அதனால தான் என் வாழ்க்கையில் ஒரு விஷயம் கிடைச்சிச்சு. இப்போ ஒரு குருங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறார் அப்படிங்கிறது எதுக்கு கிடைக்கிறாருங்கன்னா, அவர் வழி நடத்துகிறதோ, அவர் உங்கள் அருகாமையில் இருக்கிறதோ, உங்களை அவர் வேறு வடிவத்துக்கு உள்ள ஒரு செயல் வடிவமாக இருக்கும். அது என்ன இருக்கும்னா, உன்னை நீ அறிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாள் ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ என்னை அறியறதுக்கு அந்த வாய்ப்பை இறை தத்துவம் தான் ஏற்பட்டுச்சு. அதனால தான் என்னை அறியறதுக்கான ஒரு சூழல் ஒரு இடத்துல உருவானுச்சு. அது ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கு. அதனால தான் அந்த பஞ்சமி திதியில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன். கிறிஸ்துவரா உலகம் முழுக்க கும்பிட்டவங்க, நான் இதை 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு காணொலியில் பேசியிருக்கிறேன். இயேசுநாதர் தெளிவாக சொன்னார். ஒரு 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 சில நபர்கள்ட்ட வச்சுக்கிட்டே சொன்னார், நான் தான் மேலிருந்து வந்த அப்பம், என்னுடைய ரத்தம் தான் திராட்சை ரசம், நீங்கள் இது 2ஐயும் பருந்துங்க அப்படின்னார். இதை அருந்துங்க, இதை நீங்கள் பொசுங்க தின்னுங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். என்னை எடுத்துக்கங்கன்னார். அவங்கெல்லாம் பயந்துட்டாங்க. எல்லாருக்கும் ஒன்றும் புரியலை. இதோடைய பொருள், இதோடைய கருத்து, இதோடைய செயல் வடிவம் அது என்னன்னு கேட்டேன்னா, நீ அப்பம் சாப்பிட்றல வேற அப்பம், அதெல்லாம் அழியும் கூடியது. நான் அழியாத செயல், நான் அழியவே மாட்டேன். அப்போ இது என்ன நீ அருந்தணும் அப்படிங்கிற வாய்ப்பை, தத்துவத்தை, அந்த உண்மை தன்மையை சொல்லிட்டார். அவரை யாரும் அறியலை. ஆனால் அவர் சொன்னது நிகழ்ந்தது. என்ன நிகழ்ந்ததுன்னா, என் உடல் அப்பம், என் ரத்தம் திராட்சரசம், இதை மக்கள் நான் பூலோகத்திலேருந்து இதை இறைவன் என்னை கொடுக்க சொல்லியிருக்கார், கொடுக்க வந்துட்டேன்னார். அப்போ உலகம் முழுக்க கர்த்தரை சிலுவையில் அடைக்கப்பட்டு அந்த சதை பிஞ்சு தொங்கி ரத்தம் சொட்ட சொட்ட ஊத்துறத புகைப்படம் தான் உலகம் முழுக்க வணங்குறாங்க. கர்த்தருடைய புகைப்படம் அதிகமாக வணங்கப்படுறதும் அதிகமாக இருக்கிறது. அப்போ அந்த உடல் கிழிஞ்சு தொங்குறது அது அப்பம், அந்த ரத்தம் திராட்சை ரத்தமாக கொட்டுது பாருங்க. அப்போ அதை தான் உலகத்துக்கே ஞான போதனைகளாக, ஞான சிந்தனைகளாக வந்தது. அப்போ தீர்க்க தரிசி எப்படி சொல்லிட்டு போயிருக்காரு, இந்த உடலை இறைவன் இப்படி தான் சமர்ப்பணம் சொல்லியிருக்கிறாரு. இந்த ரத்தத்துங்களை இப்படி தான்
என் ரத்தம் கொட்டினது மனிதர்களான்னு நீங்க நினைச்சுக்கீங்க. நான் இதை இப்படிதான் ப்ரெசென்ட் பண்ணணும், இந்த காலகட்டத்தில் இப்படிதான் என் வடிவத்தை இந்த மக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரெசன்டேஷனை வந்து அவர் எப்படி பண்ணியிருக்காரு. அப்ப உலகத்திலே தன்னுடைய சதை கிழிந்து தன்னுடைய ரத்தம் கொட்டுவதை, ஒரு இறைவனை உலகம் முழுக்க எத்தனையோ பக்தர்கள் வணங்கி கொண்டே இருக்கிறார், நேசித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒருவரால் கூட கர்த்தர் அருகாமையில் கூட போக முடியாததுக்கு காரணம், கர்த்தரை எப்படி அணுகணும்னு ஒன்று தெரியணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுல தான் இங்க நடக்கிற பெரிய செயல். கர்த்தரை அணுகிறதுக்கு ஒரு ப்ராப்பர் கிறிஸ்டியனா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தரை அணுகிறது அப்படின்னா, நீ வந்து ஒரு இயல்பாக ஏதோ ஒரு குருவோ ஏதோ ஒரு நல்ல இடத்துல நீ ஆத்மார்த்தனா இருந்தனா எதையும் அறிய முடியும். ஏன்னா இந்த அண்ட சராசரத்துல இந்த மார்க்கம்னா என்ன, இறைவன்னா என்ன, சித்தர்கள்னா என்ன, மகான்கள்னா என்னன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சாதான் நீ வேலையை செய்ய முடியும். அப்ப ஒரு மார்க்கத்துக்கும் ஒரு செயல் வேணா இருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் ஒரு களத்துல அறியலைன்னா களத்துல இருந்து பணி செய்ய முடியாது. அப்ப அறியறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சதுனாலதான் ஒரு பெரிய செயல். அறியறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதனாலதான் கர்த்தரை கும்பிட்டவன் கர்த்தர்கிட்டே வாசிச்சுட்டு நிக்கிறான், அல்லாவை நேசிச்சவன் அல்லாஹ்கிட்டே நிக்கிறான், நாராயணன் நேசிச்சவன் நாராயண்கிட்டே நிக்கிறான், சிவனை நேசிச்சவன் சிவன்கிட்டே நிக்கிறான். எல்லாத்தையும் அறிஞ்சவன் எவங்கிட்டுமே நிக்கல. அதனாலதான் எல்லா பேரும் நமக்குள்ள ஐக்கியமா நிக்கிறான். அப்ப இதெல்லாம் பார்த்துக்கணும். இதெல்லாம் அறிஞ்சாதான் அப்புறம் நீ வந்து கருத்துக்கள் சொல்ல முடியும். பைபிள் நீ படிக்கிறதோ இல்ல குரான் படிக்கிறதோ கீதை படிக்கிறதோ முக்கியம் இல்லை. இது அறிந்தாயா, அவ்வளவுதான் விஷயம். ஒருத்தர் வந்து ஒரு அம்மா என்கிட்ட சொன்னது, தியானத்துக்கு வர்ற அம்மா, நிலவு வந்து எங்களோட கடவுள், நீங்க ஏன் அதை பாக்குறீங்க அப்படின்னு ஒரு இஸ்லாம் ஒருத்தர் சொன்னதா சொன்னேன். நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், சரி நாளையிலேருந்து அவர்கிட்ட நீங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்க கடவுளை நான் பார்க்கல, உங்க கடவுள் தான் என்ன பார்க்கறாருன்னு சொல்லுங்க, கொஞ்சம் நான் வரும்போது கண்ணை முடிக்க சொல்லுங்க அவரை அப்படின்னு சொல்லு. இது எவ்வளவு பெரிய விசித்திரமா இருக்கு பாருங்க. இது என்ன மாதிரி செயல் வடிவம். கடவுள் நம்மளை பார்க்கிறாரு, அவர் ஒரு இஸ்லாமியர் தானே அப்படின்னு வச்சுக்கோங்க. நிலவு இந்த உலகத்தையும் அது பார்க்குது, புரியுதுங்களா? இப்ப எப்படி அவர்கள் எண்ணத்தால் மனிதர்களால் செயல்படுறாங்கன்னு பாருங்க. இப்ப இவங்களா ஒரு படித்த விஷயத்தை வச்சுக்கிட்டு, மனித மூளையை வச்சுக்கிட்டு ஒரு ஆராய்ச்சிக்குள்ள இருக்கிற. நான் பல நாள் சொல்லிட்டேன், நீருக்குள்ள உயிர் சக்தி இருக்கு. நீர் தான் உயிர். உங்க உடலுக்குள்ள இருக்குல்ல உயிர், அதே மாதிரி நீங்க குடிக்கிற ஒவ்வொரு தண்ணிக்குள்ளையும் உயிர் சக்தி இருக்கு. எல்லா தண்ணிலையும் உயிர் இருக்கு. நீங்க வந்து கடல் தண்ணியிலையா இருக்கட்டும், இல்ல உங்க ஓடுற ஆறுகளில் ஓடுற தண்ணியா இருக்கட்டும், அருவியில் இருக்கிற தண்ணிகளா இருக்கட்டும். அதனாலதான் நீர் நிலங்கள்ல எப்பயுமே சித்தர்களுடைய ஆதிக்கம், இந்த உயிர் சக்திகளோட ஆதிக்கம் உள்ள நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப உயிர் சக்தி நீரா இருக்கிறது, அதுதான் நிலவா இருக்கு. அந்த நிலவை சூரியன் பார்க்குது, நீராவி தத்துவத்துல அது கரையுதுன்னு இருக்கு. அப்ப கரையுதுன்னா என்னன்னு நல்லா தெளிவா பார்த்துக்கங்க. நீரை சூரியன் பார்க்கும்போது அந்த வெப்பம் சலனத்துல அதிகமா நீர் என்ன ஆகுதுன்னா ஆவியாகுது. அப்ப ஆவியா ஆகும்போது அந்த ஆவி வெளியில போய் திருப்பி நீரா கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் போய் ஆகாயத்துல இருந்து திருப்பி நீரா நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த சூரியன் உறிஞ்சான்ல, இவனை பார்த்தான்ல, நிலவை பார்த்தான்ல, அந்த நிலவுல இருந்து அந்த ஆவி வெளியில வந்துடுச்சு, திருப்பி நீரா வரதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனா மொத்த நீரையும் உறிஞ்சாது, கடைசியில அங்க என்ன இருக்குன்னா உயிர் துளி இருக்கு, உயிர் சக்தி தனியா இருக்கு. அந்த உயிர் சக்தி என்ன பண்ணுதுன்னா திருப்பியும் ஒரு நிலவா ஃபார்ம் ஆகுது. இதுதான் விஷயம். அப்ப நீராவி தத்துவத்துல அந்த ஆவியாக உரியப்படுறத திருப்பி நீரா மாத்தி கொண்டு போயிடுறான். அதுக்குள்ள இருக்கிற உயிரை பணி செய்ய வைக்கிறான் திருப்பி. இப்ப நமக்குள்ள நாத விந்துக்குள்ள அதை என்ன பண்ணணும், நமக்குள்ள என்ன நடந்துச்சு, அந்த நாதத்தை ஆவியா எடுத்தோம். அப்ப அதுக்குள்ள இருக்கிற உயிர் சக்தி ஒளியா உடலுக்குள்ள இருந்து பணி செய்யுது. அப்ப இங்க என்ன நடந்திருக்கு, சந்திரக்கலை சூரியக்கலை. இப்ப ரெண்டு கலையை பயன்படுத்தி நம்ம என்ன ஆக்குது, உடலுக்குள்ள இருக்கிற நீரை ஆவியா மாத்துறோம். அப்ப அந்த ஆவியா மாற்றும் போது அங்க என்ன ஆகுது, வெறும் உயிர் சக்தி மட்டும் இருக்கும். அந்த உயிர் சக்தி என்ன பண்ணும், உடலுக்குள்ள வாகித்து ஒரு பெரிய சக்தியை ஏற்படுது.
அப்ப சந்திரக்கலை மொத்தமாக நின்றுது. அப்ப சூரியக்கலை மட்டும் ரைட் சைட்ல இருக்கிற சூரியக்கலை ஓடுது. அப்ப சூரியக்கலை ஓடும்போது சூரியக்கலையோடைய அந்த வெப்ப தாக்கம் சந்திரக்கலைக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்துச்சுல அந்த நாடி, அதுக்குள்ளேயும் இது வாகிக்கும் போது என்னாகும், உடல் முழுக்க சந்திரக்கலை சூரியக்கலையாக இருந்தவனுக்கு முழுவதுமாக சூரியக்கலையாகவே ஓடும். அப்ப சூரியனுடைய தாக்கமாகவே மாறும்போது அவன் உடல் என்ன மாதிரி தாக்கத்துக்கும் என்ன மாதிரி மாற்றத்துக்கும் மாறும்னு பார்த்துக்கங்க. இதுதான் தியானத்துக்குள்ள இருக்கிற பெரும் செயல் வடிவம். அப்ப அந்த சூரியன் தன்மை என்பது ஒளியை குறிக்கும். சூரியன் என்பது அந்த மாற்றத்துக்குரிய வேற ஒரு வடிவத்துக்குள்ள அதை ஏற்படுத்தும். அதுதான் இந்த சுண்ணாம்பு தன்மை, பாஸ்பரம், அப்புறம் இன்னொரு வடிவத்துக்குள்ள நம்ம சொல்லக்கூடிய இது எல்லாம் உடலுக்குள்ள காம்பினேஷனா மாறும். இதெல்லாம் உடலுக்குள்ள பெரிய மாற்றமாகி பெரிய ஒரு செயல் வடிவமா ஒரு உடல் மாறுறதுக்கு, உடல் பருவ மாற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது எல்லாமே நுட்பமா இயல்பா நிகழணும். இதுதான் இதுக்குள்ள இருக்கிற செயல் வடிவம். அப்ப இதை சம்பந்தமா கேட்கிற அத்தனை மாணவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சொல்லாடலை, உரையை உரைக்க வைக்கிறதுக்கு பிரபஞ்சம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதை நான் உரைக்கிறேன். அவ்வளவுதான் விஷயம். இதை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அது உலகம் முழுக்க இருக்கிற மக்கள், இந்த சூழல்ல இருக்கிற மக்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயத்த கேட்டாக வேண்டும், அறியணும், தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு ஒரு சூழல் உருவாயிருக்கு. ஒரு நல்ல சூழலை நேரடியாக சந்திப்போம், இல்லைன்னா காணொலி மூலியமா சந்திப்போம்.